முஸ்லீம்ஸ் ட்ரெடிஷ்னல் இறால் தக்கடி. தக்கடி செய்யறாந்தாலே இப்போ கொஞ்சம் பெரிய வேலையாக தான் இருக்கும். இன்னைக்கு நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியில் ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. என்ன சொதப்பல்னு கடைசியில் சொல்கிறேன். முஸ்லீம்ஸோடைய பாரம்பரியமான உணவு பட்டியலில் இந்த தக்கடியும் முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நான் 1/4 கிலோ போல் இறால் எடுத்துக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். பீஃபு, சிக்கன், மட்டன்லாம் செஞ்சுருக்கோம். இறாலில் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஆனால் டேஸ்ட்டு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ருசியாக இருந்தது. நான் பிறந்ததுலேருந்து இறால் சாப்பிட்டோ க்ளீன் பண்ணியோ பழக்கம் இல்லைங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு தான் இறால் க்ளீன் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் பழக்கப்பட்டுக்கிட்டேன். இடியப்பமாக ஒரு 1/4 கிலோ போல் எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம செய்கிற மெத்தட் என்னென்னா, இதில் தேங்காய் பூ போடுவோம், அப்புறம் குழம்பு வச்ச பிறகு அந்த குழம்பு ஊற்றி தான் பிசைவோம். ஆனால் நான் இன்னைக்கு ஈஸியாக பண்ணுறதுனால தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். ஏன்னா குழம்பு வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பிசைறதுங்கிறது டைம் ஆகும். தேங்காய் பூ நான் போடலை, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நார்மலாக சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் அருமையாக இருக்கும். ஒரு 4 வெங்காயம் போல் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரம்ப இலை, புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. என்கிட்ட ரம்ப இலை மட்டும் இருந்தது, போட்டுக்கிட்டேன். 3 தக்காளி போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூடு பேஸ்ட்டோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் வதக்கும் போதே அவ்வளோ அருமையான வாசமாக இருக்கும். அதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இறாலையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது கறினா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இது அப்படி இல்லை, போட்டதும் நம்ம மசாலா போட்டுக்கலாம். நான் குழந்தைகளுக்கு வேண்டி காரம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். நம்ம குழம்பு மசாலா தூள் இருக்குதுல்ல, அது ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு கொஞ்சம் ஊறி வந்துடுச்சு. அதில் தேவைக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது மாதிரி சின்ன உருண்டைகளாக போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும். கொஞ்சம் மாவு மிச்சம் வச்சுக்கோங்க. அதோட அந்த மாதிரி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அந்த தக்காளி குழம்புல கடைசியில் ஊற்றுறதுக்காக வேண்டி கொஞ்சம் அந்த குழம்பு கொஞ்சம் திக்காகி வரும். அதுக்காக தான். இறால் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகளை 1 பை 1 அதில் போட்டுக்கோங்க. இந்த தக்கடியெல்லாம் கொஞ்சம் ஹாஃப் குக்கு ஆனதும் இந்த கரைச்சி வச்சு நம்ம இந்த அரிசி மாவு கலவையும் ஊற்றி உருண்டைகளை போட்டதும் நம்ம கிளறக்கூடாது. கொஞ்சம் ஹாஃப் குக்கு ஆனதும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். நல்லா மூடி போட்டு சிம்லேயே போட்டிங்கன்னா நல்லா எல்லாம் குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன சொதப்பல்னா, மாவு சரியில்லாததுனால அந்த தக்கடி எல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.